அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் 108வது அத்தியாயமான சூரா அல் கௌசரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த சூரா இறங்கியதற்கான காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆண் குழந்தைகள் சிறு வயதிலே இறந்துவிட்டனர். இதனை பார்த்த ஆஸ் பின் வாயில், அபூ லஹப் போன்றவர்கள் நபிகளாரை அபுதர், சந்ததியற்றவர் என்று கேலி செய்தனர். ஆனால் நபிகளாரை சந்ததியற்றவர் என்று ஏளனம் செய்த எதிரிகளின் பெயர்கள்தான் இன்று உலகத்தில் எவருக்கும் தெரியாமல் அழிந்து போய்விட்டன. ஆனால் நபிகளாரின் பெயர் உலகெங்கும் தினமும் பல லட்சம் முறை பாங்கிலும் தொழுகையிலும் அல்லாஹ் ஒலிக்கச் செய்கின்றான். இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாகவும் வல்ல அல்லாஹ் இந்த சூரா அல் கௌசர் என்ற சிறிய சூறாவை இறக்கினான். அல் கௌசர் என்ற சொல்லுக்கு அளவிலா நல்லவைகள், எண்ணிலடங்கா பாக்கியங்கள் என்று பொருள். முக்கியமாக மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் பிரத்யோகமாக வழங்கப்படும் மிக பெரும் நீர் தடாகத்தை இது குறிக்கிறது. இந்த தடாகம் மிக நீண்டது. இதன் நீர் பாலை விட வெண்மையானது மற்றும் தேனை விட ருசியானது. இதில் உள்ள குவளைகளின் எண்ணிக்கை வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட அதிகமானவை. மறுமையில் உழு செய்ததன் காரணமாக ஒளிரும் முகங்கள் மற்றும் கைகால்களை வைத்து தனது சமுதாய மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் கண்டு இந்த நீரை புகட்டுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நிச்சயமாக உம்முடைய பகைவன் அவன்தான் சந்ததியற்றவன்.